பங்குக்காக இறங்குகிறார். மீண்டும் விடுதலை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் காக்க கடவர். அவருடைய ஆண்டவர் சத்தியமும் சமாதானமும் என்றென்று நம்மோடு கூட தலைத்து நிற்கட்டும். ஜெபிப்போம். அப்பா, அருமையான ஒரு கிருபை எங்களுக்கு ஆண்டவரை தினந்தோறும் நாங்கள் மகிமைப்படுத்தணும்ப்பா. ஆனாலும் தேவரே, எங்களுக்காக நீ முன்குறித்த இந்த வெள்ளிக்கிழமை ஊழியங்களுக்காக நீ பேசப்படுகிற சகோதரர் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. எங்களோட துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் கர்த்தர் எங்களை எவ்வாறாக நடத்தி வந்திருக்கிறீர், இனி நடத்த போகிறீர் என்று நன்றியுள்ள உள்ளத்தோடு தகப்பனே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒன்றுமில்லாத எங்களை இவ்வளவா உயர்த்து மகிழ்ந்த ஆண்டவர், நீங்கள் எவ்வளவா நேசிக்கிறீர் என்று நாங்கள் அனுபவித்து வர இந்த சந்தோஷம் சமாதானம் அது எங்களுக்கு நீங்க கிருபையாய் கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் உண்மை அறிந்து செயல்படத்தக்கதாக அப்பா, உங்களோட வார்த்தையின் வல்லமையிலும் அபிஷேகத்தின் அணைக்கிலும் என்றென்றுமா நாங்கள் உங்கள் வருகை மட்டும் உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாக எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா. இந்த ஆராதனை முழுவதும் தேவரே உங்களுடைய அப்பா உங்கள் சமூகத்தின் மகிமின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும்ப்பா. எங்கள் வாழ்நாள் இந்த வருடம் எங்கள் விடுதலை நாடாக, உங்கள் மகிமையின் நாடாக, உங்கள் கிருபையின் நாடாக, உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு காத்திருக்கிற ஆண்டாக இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி போடும்ப்பா. எங்கள் மூலம் அநேக ஆத்துமாக்கள் உயிரிழத்தக்கதாக, தேவனுடைய சித்தம் எங்களின் மூலமா நிறைவேறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து அப்பா நீ மகிமைப்படுவீராக. இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து மாறாத திரு சமூகம் எங்கள் வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுத்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பருக்கே அது அறிந்தே அகமகிழ்வோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பருக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டு விடு என்றொரு தம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறிடரே, என்றும் வாக்கு மாறிடரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம்,
இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகுந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலை தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைத்திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்குவரே வலுவாமல் காத்து கொள்வான், வலுவாமல் காத்து கொள்வான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. அடுத்த பாடல், நித்திய ஆனந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார். பர்வத மீதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் மின்னுது. நித்தியானந்த கர்த்தரே இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார். பர்வதமேதிலே பக்தர் பாதங்கள் பரிசுத்தமுடன் மின்னுதே. சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சிறுமந்தையின் பெரிய மெய்ப்பெண் நெருங்கி வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவான். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். உலகமெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும். திறந்த வாசலுள் பெயரவே சித்து சிறந்த சேவை செய்குவோம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். நரக பலி செல்லும் மாந்தர்காய் நடுராப்பக அழுதே. நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்போம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். அவமானங்கள்
பரிகாசங்கள் அடைந்தாலும் நாம் உழைப்போம். ஆத்தும பாரமும் பிரயாசமும் அல்லும் பகலும் நாடுவோம். சீயோனிலே சுவிசேஷகம் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். எதிராளிகள் எதிரே பந்தி எமக்காயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகித்தால் எரிகோ மதிலும் வீழ்ந்திடும். சீயோனிலே சுவிசேஷகம் ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். சீயோன் என்னும் சுவிசேஷகி சிகரத்தில் ஏறுகிறார். 1,40,000 இலக்கம் நோக்கியே ஓடுவோம். சீயோனிலே சுவிசேஷக ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் யாவரும் ஒருமித்த இதயமுள்ளவர்களாய் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கப் போகிறோம். அவருடைய பிரகாரங்களில் துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் பிரவேசிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவனுமாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நாம் யாவரும் வாயிலை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அப்படி ஸ்தோத்தரிப்போம். துதிகளுக்கு பாத்திரமாய் இருக்கிற தேவாதி தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நன்றி தகப்பனை, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், கிருபைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வதயாவரரே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்கு அளித்ததா கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்கு அளித்ததா ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்கு அளித்ததா. கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் காத்தவரை, கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் காத்தவரை ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்கு அளித்ததா. ஸ்தோத்தர் கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். புது ஜீவனை தந்தீர், புது வருடத்தை தந்தீர். அப்பா நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர், செல்வத்தை தந்தீர், கிருபைகளை தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நீ தந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணிலடங்காத அந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்.
நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. கிருபைக்கு பாத்திரமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலுயா துதி சாற்றிடுவோம். நன்றி தகப்பனே, நன்றி. துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறேன். துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறேன். இப்பொழுதும் அப்பா நாங்கள் இருக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கும் செவிகள் திறந்தவைகளாய் இருக்கட்டும். ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தருடைய ஆவியானதாமே உதவி செய்வீராக. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த சிறியோரின் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறீங்களை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். ஏனென்றால் துன்மார்க்கின் ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்பா நீதிமான்கள் ஜபத்தையே கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய ரத்தத்தால் கழிவு நீதிமான்களாய் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்களின் இணைப்பில் நம்முடைய அழைக்கிறேன். ஜபிக்க வேண்டிய குறிப்பு ஸ்டாரா. இவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல ஆசிரியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் நல்ல ஜபம் விசுவாசம் எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருப்பவர்கள். தன்னிடத்தில் படிக்கிற ஒரு 50 பிள்ளைகளுடைய பட்டியலை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதை நான் கடந்த முறை உங்களுக்கு போஸ்டிங்ல போட்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த வேண்டும். தேவனிடத்திலே அந்த பிள்ளைகளுக்கான வேண்டிக் கொள்ளும். ஒரு 50 பிள்ளைகள் ஸ்டாரா சகோதரிய பெயரை சொல்லி ஜெபித்தால் போதும். அது மாத்திரமல்ல, பெரில் ஜெமிமா என்ற மகள் 10th ஸ்டாண்டர்டுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். நம்முடைய பியூலா என்ற சகோதரிய மகள், அவருடைய பெயரையும் நாம் இப்படி இணைத்திருக்கிறோம். அதுபோல பாரதியுடைய மகன் ஆரியன், அவனும் சிபிஎஸ்இ சப்ஜெக்ட்ல அந்த சிலபஸ்ல 10th எழுத போகிறார். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த பெரில் ஜெமிமா என்ற மகளுக்காகவும் ஆரியனுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக ஸ்டாரா சகோதரியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேருக்காகவும் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த பெரில் ஜெமிமா மற்றும் ஆரியன் 10th எழுதுகிற இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை உடையவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தப்பா. பூமியிலே உங்கள் சேனையின் அங்கங்களாக எங்களை வைத்து தேவரீர் நாம மகிமைப்பட எங்கள் அழைத்த தேவனாய் கர்த்தர் நீர்
உண்மையுள்ளார் இருக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஆண்டவரே, எங்கள் பதில் அளிக்கிற ஆண்டவராகிய தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் நம்பிக்கையின் விசுவாசம் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு பரிசுத்தாவிகள் ஜெபம் பண்ணி உம் இறக்கத்திற்காக காத்திருக்கத்தக்கதாய் அப்பா எங்களை பலப்படுத்தும். இந்த வேலையில் ஆண்டவரே ஜெப வேலையா இருக்கிறபடியா தேவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு காணட்டும்ப்பா. எங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களை உணர்ந்ததாக ஆவியிலே நாங்கள் ஆண்டவர் ஏவப்பட்டுள்ளாய் உம்மிடத்தில் விண்ணப்பில் ஒப்புவிக்கத்தக்கதாக அப்பா எங்களையும் தெரிந்து கொண்டீரே. கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது கொடுக்கப்பட்ட இந்த 3 குறிப்புகளுக்காக தேவரே அப்பா உங்க கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்டாரா என்ற அந்த டீச்சருடைய பிள்ளைகள் 50 பிள்ளைகள் தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்க நீங்க பாக்குறீங்க ராஜா தகப்பனே. எழுதி கொடுத்த இந்த வார்த்தையின்படி தகப்பனே, சாரா மகிழ்ச்சி படும்படியாக தகப்பனே அப்பா, பிள்ளைகளோட பரீட்சை வந்து உம்முடைய நாமத்தில் ஞானம் அறிவு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இறங்குமாண்டவர். பிள்ளைகள் நன்றாக படித்து அது பலனை காணத்தக்கதாக தேவரீர் செய்கிற படிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவரீர் நன்றாக விளங்கி நன்றாக எழுதத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதை பலப்படுத்தும்ப்பா. உங்க தெய்வீக கரம் ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்குபடியா ஜெபிக்கிறப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீ கிருபை செய்யும். நம்ம பெரில் ஜெபிமா ஆண்டவர் மகள் தேர்வுக்காக காத்திருக்க பாக்குறீங்கப்பா. தகப்பன மகளை பலப்படுத்தப்பா. எந்தவித பயமும் எந்தவித திகிலும் இல்லாதபடி காணுவேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொன்ன திரு வார்த்தையின்படி தகப்பனே மகளை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் செய்யும் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவரு மகிமை விளங்க பண்ணுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், அவர் சகலத்தை எனக்கா செய்து முடித்தார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோட பரிசு எழுதத்தக்கதாக நீ கிருபை கொடுக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா எங்கள் ஊழியத்தில் சேர்ந்த சகோதரன் நல்லவரே பாரதியுடைய மகன் ஆரியருக்காக ஜெபிக்கிறப்பா. அவன் எழுத போற ஒவ்வொரு ஆண்டோடைய காரியத்திலும் தேவரே கரம் அவனோடு கூட இருக்கட்டப்பா ராஜா. நாங்கள் ஜெபிக்கிறோம் போனோம் என்றில்ல, அப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் நன்றி சொல்லத்தக்கதாக இந்த வேலையில தேவரே நாங்கள் உங்க சமூகத்துல வந்து உங்க பிள்ளைகளாக உங்க அழைப்பை கிணங்கு நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்கள் விண்ணப்பில் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பத்தின் அங்கீகரித்து பதிலளித்து அதிசயத்தை காண செய்கிற தேவனா இருக்கிறபடியா சோத்திரப்பா. ஒன்றுமில்லாத இருந்தீர்கள் இவ்வளவாய் வைத்து மகிழ்ந்த தேவன் அப்பா. இந்த 3 குறிப்புகள் இனி ஜெபிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நீ பதிலளிக்கிற தேவனா இருக்கிறப்பா. ஏன்னா எங்களை நீ எவ்வளவா நேசிக்கிறீர்கள் என்று கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறப்பா. எங்கள் ஜபத்துக்கு நீ செவி கொடுத்து நாம மகிமை கொண்டு அனைத்து காரியத்தை செய்து முடித்த தேவனா கர்த்தரே நீர் மகிமைப்படுவீராக. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தினாலே உங்களுடைய பாதம் பண்ணி கெஞ்சி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஜபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் நம்முடைய ஐக்கியத்தை சேர்ந்த பிள்ளைகள் 10th +1 +2 எழுதுவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புகள். அவளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல இப்பொழுது அடுத்து சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூவன் அவர்களுக்கு இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டியது பாளையங்கோட்டையை சார்ந்த ரிஷா என்ற மகள். ஹையர் ஸ்டடீஸ் முடித்திருக்கிறாள், பிஜி முடித்து விட்டாள், வேலைக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலைக்காக ஜெபிக்க வேண்டிய பெற்றோர் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம். அதுபோல திருநெல்வேலி டவுனை சார்ந்த பாஸ்டர் ஜோ மாணிக்கம், அவர் சரீரத்தில் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சபையில பல சத்துருவின் போராட்டங்கள் காணப்படுகிறது. கூடவே இருந்து அந்த சபையை வளர விடாதபடி தடுக்கிற சில பொல்லாத ஆவியை பெற்றவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அது இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது. அந்த பொல்லாத ஆவியை பெற்றவர்கள் சபையை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்க வேண்டும். பலவீனப்படுகிற பாஸ்டர் ஜோ மாணிக்கத்துக்காக பாடுறதோடு ஜெபிப்போம். அந்த பகுதி ஒரு விக்கிரக கோட்டை நிறைந்த பகுதி. அந்த பகுதியில மகனை கர்த்தர் வேறு விரித்து எனக்கு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அரசியல் அமைப்புகளுடைய எதிர்ப்புகள் உண்டு, இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் நல்லவர், மட்டுமாய் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் அவரை பலப்படுத்துவதாக இருக்கும். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ரிஷா என்ற மகளுக்காகவும் பாஸ்டர் ஜோப் மாணிக்கம் என்ற ஊழியக்காரருடைய சுகத்துக்காகவும் சபையில காணப்படுகிற சத்துருவின் கிரியைகளுக்காகவும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்க வேண்டும். இந்த குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நேற்று இன்று என்று மாறாத தேவன், அன்று செய்த அற்புதத்தை என்று செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. இந்த வேளையிலும் கூட ராஜா
கத்தாவே இந்த உபவாச நாளிலே கத்தாவே இந்த புதிய வருஷத்தின் 2வது வாரத்துல மறுபடியும் நாங்கள் கூடி வர எங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நேரிலும் மற்றும் ஆண்டவரே ஆன்லைன்ல கலந்து ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து இந்த புதிய வருஷத்துல புதிய கிருபைகளை கொடுத்து அவர்கள் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியம் நீங்க நிறைவேற்றி தரும்படி செபிக்கிறோம். இப்பொழுது கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீ துதிக்க பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நீ சர்வத்தை ஆண்டு நடத்துகிறவர். இந்த வேளையில கூட எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீ எல்லா ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். மாம்சமான யார் வருவார்கள் நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநீதிகள் இருக்குமான எங்களை ஒரு விசை நீங்க மன்னித்தரலும்பா. இயேசுவின் ரத்தம் எங்களை பாவங்களையும் எங்களை எல்லா அநீதிகளையும் கீழ்ப்படியாது போன எல்லாம் நீங்க மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த ஜெபத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொரு குறிப்புக்கும் நீங்க பதில் தரணும். அது தடையா இருக்கக்கூடாது. எங்கள் பாவங்கள் இந்த குறிப்புக்கு தடையா இருக்கக்கூடாது. எங்களை முழுவதுமாக கழுவி சுத்திகரித்து தைரியமாக சமூகத்தில் வந்து நிற்க எங்கள் பலன் கொடுங்க. இப்பொழுது கூட ராஜா குறிப்புக்காக ஒரு ரிஷா என்ற மகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல படிப்பையில முடித்து வேலைக்காக காத்திருக்க அந்த மகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல வேலையை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுடைய பிள்ளை கத்தாவே ராஜன் கொடுத்த இந்த குறிப்பு ஆண்டவரே இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையிலே அப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நீங்க மகளுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல அப்பா அந்த கத்தாவே அந்த ஆசீர்வாதம் இந்த மகள் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யுங்க. நீ அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட பாஸ்டர் யோபுக்காக பாணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா அவர் இந்த சபையை நிர்வாகித்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த சபையை வளர முடியாதபடி தடையாயிருக்கிற பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே அரசியல்வாதிகள் எதிர்ப்புகள் அந்த சபையிலே இருந்து போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா தடையாவி நீக்கி போடுங்க. விக்கிர ஆராதனை நிறைந்த பகுதியில் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க. அந்த கனமான ஊழியத்தை செய்ய அந்த பாஸ்டருக்கு நீங்க நல்ல பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவிலை கட்டி அப்புறப்படுத்துகிற ஆரோக்கியத்தை கொடுங்க, சௌக்கியத்தை கொடுங்க. அப்பா நீங்க அவளை தெரிந்து கொண்டிருக்கீங்க. அந்த பாத்திரம் ராஜா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். தொடர்ந்து இந்த சபையில கத்தாவை நல்ல வளர்ச்சி பெற்று அநேக மக்கள் வந்து கூடி ஜெபித்து கத்தாவை சபையில சேர்க்கப்படுறவர்களாக நீங்க எடுத்து நீங்க அந்த பாஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவருடைய கரம் கத்தாவே நீ கூட இருங்க ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்களே நான் உன்னை விட்டு விலகுதலை கைத சகோதரனை பாஸ்டர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. பலத்தால் இடை கெட்டுக் கொள்ளுங்க. இந்த வல்லமை ஆவியானவரே நீங்க அப்பா இறங்கும்படி சகோதரி தொடும்படி ஜெபிக்கிறோம். சபையிலும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் சபையார்களாக இருந்து இணைந்து சபையார் பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியர் செய்ய வேண்டிய கிருபை ஒவ்வொரு சபை மக்களுக்கு கொடுங்க. எல்லாம் பொல்லாத ஆவின் கிரிகளை அழிக்கிறோம். பொல்லாத ஜனங்கள் தடை செய்யற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. இயேசுவின் ரத்த தெளிக்கிறோம் அப்பா. பாதுகாப்பு கொடுங்க ராஜா. அந்த சகோதரனை எடுத்து நீ வல்லமை எடுத்து பயன்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பீடுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு எஸ்தர் என்ற ஒரு சகோதரி. அவர்கள் உறவினர்கள் நம்முடைய ஊழியர்கள் இந்த கேள்விப்பட்டு நேற்று தொலைபேசியில் ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல, அவருடைய மற்ற நிலைமைகள் தெரியல. ஆனாலும் கர்த்தர் அறிவார். கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்க எஸ்தர் என்ற சகோதரி கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும். கடந்த வாரத்தில் ஊழியர்கள் அபிநயா என்ற சகோதரி பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்க முடியாது வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி வாஞ்சியின்படி கர்த்தர் தாமே ஒரு நல்ல பெண் விலையை கொடுக்கும்படியா நாம் ஜெபிப்போம். இந்த 2 காரியங்களுக்காக சகோதரி சாந்தி ரூபன் ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பாத தண்டையில் வந்து நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் ஒரு சிலராய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை மாறாதது கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அநேகருக்கு நீர் விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல ஆண்டவரே. அப்பா இந்த கூடி வருகிற இந்த உபவாச நாளை ஆண்டவரே நீர் விஸ்தாரமாக்கி தாங்க ஏசப்பா.
ஏசப்பா. அப்பா, உமக்கு சித்தம் என்றால் நாங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாய் இந்த அப்பா உபவாச கூடுகை ஆண்டவரே முன்பு போல அப்பா அந்த ஒரு இடத்தில இருந்து அப்பா தொடங்கத்தக்கதாய் கத்த நீங்க உமக்கு சித்தம் என்றால் நீங்க அதற்குரிய வழிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. அது நேரிலே அதுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாய் எல்லாருடைய அப்பா இருதயத்திலும் ஒரு ஒரு வாஞ்சையை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அப்பா உம்மை தொழுது கொள்ளத்தக்கதா எங்களுக்கு அந்த ஸ்தலத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி தாங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதாக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்பை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த எஸ்தர் என்ற சகோதரி அப்பா எங்களுக்கு நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனாலும் கர்த்தாவே அந்த மகள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கும்படியா அவருடைய உறவினர்கள் இந்த நேரத்தில் அப்பா மகளுடைய அந்த புற்றுநோய்க்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள் ஏசப்பா. அப்பா அந்த மகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அந்த மகளுடைய சூழ்நிலைகள் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். மகளுடைய சரீரத்திலே இருக்கிற அந்த பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. என் தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா சகல நோயையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று நீர் ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவரே நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் வாக்கு பண்ணினீரே, அதே தேவன் இப்பொழுது நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த வாதையை காணப்படுகிற அந்த மகளுடைய அப்பா வாதைகள் நீங்கத்தக்கதாய் கத்த நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படியே அந்த மகள் காண்டவர் நீர் எங்களுக்காய் சிலுவிலே அறையப்பட்டீரே, காயப்பட்டீரே அப்பா. அந்த காயத்தின் தழும்புகளால் அந்த மகள் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. ஒருவேளை கேன்சர்னா அதுக்கு முடிவு மரணம் தான் எல்லாரும் சொல்லலாம். அவ்வளவு கொடிதான ஒரு நோயாய் இருக்கல இப்ப இந்த நாட்களில் காணப்படுது. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை மாறாதது. நீர் பெரியவர். நீர் உலகத்தில் இருக்கிற அப்பா எங்களிலோட அப்பா நீர் எங்களில் இருக்கிற என் தேவன் நீர் பெரியவர் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது வேண்டுகிறோம். என் தகப்பனை இரக்கம் பாராட்டுங்க, உம்முடைய இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்திலே அந்த மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நோய் நிமித்தமாய் அப்பா ஒரு மனதளவிலும் பாதிக்கப்பட்டு சரீரத்திலும் அப்பா அந்த வலி வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் மகளுக்கு ஆண்டவர் நீர் விடுதலையை கொடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாயிருக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மகளை ஆளுகை செய்யட்டும் ஏசப்பா. நீர் அப்படி இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே அப்பா விடுதலை நாயகன், நீரே ஆண்டவரே, நீரே அப்பா சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவரே, நீரே மகளுடைய பரிகாரி கர்த்தாவே, நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே அப்பா. அதனால அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்து சாட்சியை நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. அதுபோல் அபிநயா என்ற அந்த மகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த குழந்தை பாக்கியத்துக்காய் வேண்டுகிற அந்த மகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. தயவாய் இறங்குங்க ஏசப்பா. என் தகப்பனே நீர் நல்லவர் ஏசப்பா. ஒருவரையும் ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிற தேவனே அல்ல ஆண்டவரே. நீர் அப்பா எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. அந்த பரிசுத்த வேதத்தின்படி ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி அப்பா அந்த மகளுடைய குறைவான அப்பா அந்த குழந்தை இல்லை என்ற அந்த குறையை நீக்கி ஆண்டவரை நிறைவானதை நீர் கொடுங்க ஏசப்பா. நிறைவானவராகிய நீங்க அந்த மகளை தொடுங்க, தொடுங்க ஏசப்பா. அந்த கற்பத்திலே அப்பா அந்த கற்ப பையிலோ அல்லப்பா அதனுடைய சார்ந்த அப்பா அது எந்த உறுப்புகளில் எந்த பலவீனங்கள் இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. என் தகப்பனே கிருபையாய் நீர் இறங்குங்க, கிருபையாய் இறங்குங்க ஏசப்பா. ஒருவேளை அந்த சகோதரத்திலே குறைவு இருக்கலாம் அப்பா, நாங்கள் அறியோம். ஆனால் என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த குழந்தை பாக்கியத்துக்காக அப்பா ஏங்குகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா கற்பத்தின் கனி உம்மால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் அப்பா. நீர் அப்படியாய் அந்த மகளை இந்த வேளையில நினைத்தருள்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அபிநயா என்ற மகளை இப்பொழுதே நீ நினைத்தருள்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுடைய வாஞ்சையின்படி ஆண்டவரே அந்த அப்பா கற்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி அப்பா. நீர் அப்படியா இறங்குற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு கிறிஸ்டோபர் சுதா. அவருடைய மகன் அமெரிக்காவிலே படித்துக் கொண்டிருக்கிறான், ஹையர் ஸ்டடீஸ். அது இப்ப முடிவடைய தருவாயில அவன் விசாவில் சின்ன பிரச்சனை இருக்கிறது. அந்த ஸ்டூடெண்ட் விசா தொடர வேண்டும். அந்த விசா இருந்தால் தான் அடுத்த வேலைக்காக அவன் முயற்சி செய்ய முடியும். அது அந்த விசாவில் உள்ள பிரச்சனைகள் தீரும்படியாய்
கிறிஸ்டோபர் சுதா இந்த தம்பதியுடைய மகனுக்காக, அமெரிக்காவில் படிக்கிற மகனுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அடுத்ததா கோத்தக்கரையிலிருந்து சகோதரி பியனா அவர்கள் கொடுத்த குறிப்புக்காகவும் தேவன் நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய மகள் ஆனா பிரணதி 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பிப்ரவரி 13 ஆரம்பமாகிறது. அந்த மகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய கணவர் பிரபு அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்க வேண்டும். 16 51வது வயதை இந்த சகோதரி நிறைவு செய்கிறார்கள். அந்த பிறந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனக்கட்பட்டு கர்த்தாவே சுவாமி ஏசப்பா அந்த கிறிஸ்டோபர் மகன் அவருடைய மகன் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே அந்த யுஎஸ்ல படிக்கிற மகனை சுவாமி ஏசப்பா நீங்க இம்மட்டுமாய் நீங்க வழி நடத்தி வந்தீங்களே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இனிமேலும் கூட கர்த்தாவே அந்த ஸ்டூடெண்ட் விசா சுவாமி ஏசப்பா மகனுக்கு கர்த்தாவே மனுஷருடைய கண்கள தயவும் கிருபையும் கிடைத்து சுவாமி ஏசப்பா அந்த விசா கண்டினியூ ஆகும். மகன் அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்தலத்துல கர்த்தாவே வேலைக்கு அமர்வோம் ராஜா. நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என் தேவனால் எல்லாம் கூட ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி ஏசப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ராஜா அந்த மகனை நீங்க வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீங்க அந்த மகனை வழி நடத்துங்க கர்த்தாவே. மென்மேலும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி ஏசப்பா. மகனுடைய வாஞ்சை விருப்பங்களை அறிந்திருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே என் தேவன் தாமே ஏசப்பா உம்முடைய சுத்தத்தின்படி கர்த்தாவே மகனுடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்க நிறைவேற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாம் மையப்படட்டும் ராஜா. கர்த்தாவே அநேகர்களுக்கு அந்த மகன் சாட்சியா இருக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆகி கர்த்தாவே மகனுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தாவே ஏசப்பா நீங்க கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உடைய நாம மையப்படட்ட ராஜா. அதே போல கூட கர்த்தாவே 12th எக்ஸாம் எழுத இருக்கிற ஹானாக்காக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே மகளை கத்த நீங்க ஞானத்தினால ஆசீர்வதிங்க சுவாமி ஏசப்பா. எந்த விதமான டென்ஷன்ஸோ குழப்பங்களோ இல்லாதபடி சுவாமி ஏசப்பா நல்லா படிக்க கர்த்தாவே தேவையான ஞானத்தை கத்த நீங்க கொடுங்க. மகள் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாதபடி சுவாமி ஏசப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை கர்த்தாவே இந்த மகள் உயர்த்தத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஏசப்பா. அதே போல கூட ராஜா சகோதரன் பிரபு உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. கர்த்தாவே மகளுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ரட்சிப்பு கர்த்தருடைய சுவாமி ஏசப்பா. நீர் கர்த்தாவே மகளை முன் குறித்திருக்கிறீர் சுவாமி. அதே போல கூட கர்த்தாவே மகனையும் கர்த்தாவே நீங்க தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த குடும்பம் முழுவதுமாய் கூட கர்த்தாவே மகனும் ரட்சிக்கப்பட்ட சுவாமி குடும்பமாய் உண்மை சேவிக்க ஆராதிக்க ஏசப்பா நீங்க மகனை தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே மகனுடைய இருதயத்துல சுவாமி ஏசப்பா கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாம மையப்படும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தர் நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. அதே போல கூட கர்த்தாவே 16 கர்த்தாவே அந்த கர்த்தாவே பிறந்த நாள்ல சுவாமி ஏசப்பா உம்முடைய கரம் தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். 50 வயது நிறைவு செய்து சுவாமி ஏசப்பா 51 வயது நிறைவு செய்து கர்த்தாவே அந்த வயதுக்குள் கடந்து செல்கிற மக்களை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படி கூட ஏசப்பா மகளை நன்மையான ஈவுகளால் நன்மையான கனிகளால ராஜா நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் கர்த்தாவே இந்த வருவது முழுவதும் கூட ஏசப்பா குடும்பத்தின் சமாதானத்தை அந்த மகள் காணத்தக்கதாய் கூட கர்த்தாவே சந்தோஷத்தினால சமாதானத்தினால ராஜா மகளை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய காரம் தங்கி இருக்கட்டும். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரர் பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பாட்னா புல்வாரி சிறப்பு சபை ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். வருகிற 17 ஒரு வாலிபர் கூடுகையை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அந்த வாலிபர் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ரோஹித், இன்னொன்னு ரூபி குமாரி, இருவரும் பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். மம்தா தேவி என்ற சகோதரிக்கு ஈரல் கோளாறு இருக்கிறது, அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். லலிதா தேவி என்ற சகோதரி கடும் காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது புல்வாரி சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட குறிப்புகள். அந்த குறிப்புகளுக்கான பாரதத்தோடு ஜெபிப்போம். அதுபோல 11 பிறந்த நாளை காண்கிற ஜோகன், விஜயாஸ்வருடைய பேரன், 11 பிறந்த நாள் காண்கிறார். 11 திருமண நாளை நினைவு கூறுகிற வினோத்
ஆனந்தி தம்பதியருக்காக ஜெபிக்க வேண்டும். அதுபோல 16ஆம் தேதி திருமண நாளை காண்கிற அருண் ஆபிரகாம் ஸ்டெஃபி தம்பதிக்காக ஜெபிக்க வேண்டும். அதே 16ஆம் தேதி திருமண நாளை நினைவு கூறுகிற ஆனந்த் ஈவா ஆனந்த் இந்த தம்பதியருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் புல்வாரி சரிப் சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட குறிப்புகளுக்காகவும் பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா ஜெபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் ஆண்டவரே, நேற்று இன்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை தந்தீரப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறவரே ஸ்தோத்தரிக்கும் நாளிலே அருமையான புல்வாரி சரி ஊழியர்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க. அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அநேகர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்பதை காணத்தக்கதான கிருபை தரும் வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. சோத்தரிக்கிறோம். அன்பு தகப்பனே வைத்துள்ளார் வாழ்வில் கூடவே தேவரை பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆசீர்வத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாசின் மீது இருக்கிற ரோஹித் மற்றும் ரூபி குமாரிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய விசுவாசம் நிலை பிடிக்கப்பட்டு விசுவாசத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறபடியால் பிள்ளைகளை ஆளுகை செய்கிற ஆட்டி படைக்கிற எல்லா சத்துடைய வல்லம் இல்லை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். அந்த பிள்ளைகளை விட்டு அகன்று போக முடியாது கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக தேவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்க முடியாது நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான மம்தாத்தை ஜெபிக்கிற ஈரல் நோயினாலே கஷ்டப்படுற அருமையான சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்திலானாலே தொட்டு பரிவான சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து தேவரே நல்லவர் என்று விளங்கத்தக்கதாக உடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரம் இயேசுவே சோத்திரம் லலிதாவின் தேவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆரோக்கியத்தை சுகத்தை பொறுத்து கொடுங்கப்பா. நினைக்கிறபடி அன்றவரை வேண்டிக் கொள்கிறபடியாக உடைய காயப்பட்ட கரங்களை தொட்டு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிறோம். புல்வாரி சேர்ப்பதன் மூலமா தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக அநேக ரட்சகர் இயேசுவை மெய்யானதை கண்டுகொள்ள முடியாது அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம் இயேசுவே சோத்திரம். 11ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை நினைவுற ஜோகன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்து சொல்லி இருக்கிறபடியாக இந்நாள் வரை நடத்தினேன். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிறந்த நாளை நினைவுற பிள்ளைகளை தேவரை நிறைவாய் ஆசீர்வாதம் நோக்கி பார்த்து பிரகாசம் உடையத்தக்கதாக தேவடைய வல்லமை விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். இயேசுவே சோத்தரிக்கிறோம். வினோத் ஆனந்தி தம்பதியினருடைய திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம். 11ஆம் தேதி இந்த மாதத்துடைய நாளைகளும் தன்னுடைய திருமண நினைவுற தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே இம்மட்டுமாய் பிள்ளைகளை நடத்தினப்பா. குடும்ப வாழ்விலே தேவ சமாதானம் தேவருடைய ஆளுகை தேவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தி வந்த தேவருக்காய் சோக்கணும். இன்னமும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 3ஆம் நபராக ஆண்டவரே முப்பெரிய நூலாக தேவரில் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாச்சு நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக பிள்ளையுடைய திருமண நாளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம். இயேசுவே சோத்திரம். அருண் செபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 16ஆம் தேதி உங்களுடைய திருமண நாளை நிறைவேறுகிற அருண் செபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாம்புடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருமண நாளை நினைவுற பிள்ளைகளை எவரையும் ஆசீர்வதித்தாலும் ஜெபிக்கிறோம். மட்டுமாய் நடத்தின இம்மானுவேல் எபனேசர் குடும்ப வாழ்வுகளை போதுமானவராக இருந்து ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக விசாரிக்க இடம் கூடாதபடி குடும்ப வாழ்வுகளை தேவ சமாதானத்தோடு ஆளுகை செய்ய வழி நடத்த வேண்டுமாச்சு கருத்தில் ஒவ்வொரு கொடுக்கிறோம். திருமண நாளை இந்த நாள் ஆசீர்வதிக்க வேண்டுமாச்சு ஒரே சோத்தரிக்கிறோம். அதே விதமாக ஆனந்த் ஈவா தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். வரக்கூடிய 16ஆம் தேதி தன்னுடைய திருமண நினைவுகிற ஆனந்த் ஈவா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் சோத்தரிக்கிறோம். திருமண நாளை நினைவு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்தி உயர்த்துங்கப்பா.
வேண்டிக் கொள்வதற்கு வேண்டிக் கொள்வதற்கு விரும்பும் நிறைவாய் கிரியை செய்கிற தேவன் தாமே அவருடைய குடும்ப வாழ்வில் போதுமானவராக இருந்து பலப்படுத்தி வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் வளர பெறுக நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். சோத்தரிகள் இயேசுவே சோத்தரிகள் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபக்குறிகளுக்காய் ஸ்தோத்திரிக்க உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவருடைய நன்மை கிருமி ஒருவருடைய வாழ்க்கையில தொடர முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் ஜெபிக்க வேண்டிக் கொண்டவருடைய விண்ணப்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீ அந்த ஜெபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தரலும், அதே போல எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம் ராஜா. அனைவரையும் உடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். உடைய கரத்தின் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். அயல் தேசங்களிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் அப்பா பாதுகாப்பையும் நன்மையும் மேன்மை கட்டிட்டு வருகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களை நம்பி கொடுத்த அனைத்து ஊழியங்களை நேர்த்தியாக நிறைவேற்ற உதவி செய்தேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் அப்பா இறுதியாண்டு தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அதில் ஒரு நல்ல சமாதானத்தின் சூழ்நிலையை கட்டளையிடும், படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி ஜெயத்தை கொடும். மேல் உலகம் புழுக்கு கடன் செல்ல நீர் கிருபை பாராட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. பைக்கை சார்ந்து ஜாக்கி துறைக்காக ஜெபிக்கிறோம். நேற்று பைக்கில் இருந்து சிக்கலை சரிந்தபடியினால் தசை முறிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 20 நாள் ஓய்வு என்று சொன்னார்கள். நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்க முடியாய் வேண்டிக் கொள்கிற ராஜா, இரக்கம் பாராட்டுங்க. இவளை எங்கள் ஐக்கியத்தின் அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்கள் செல்பவர்கள் அத்தனை பேருக்கும் உடைய கரத்தின் பாதுகாப்பு வேண்டி இருக்கிற ராஜா, அந்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக அந்த நிலையில் இருக்க பாஸ்டர் ஜோபுக்கார் ரொம்ப பார்த்தோடு செபிக்கிறோம். கடினமான ஒரு பகுதி, பல எதிர்ப்புகள் மத்தியில இந்த ஊழியத்தை செய்கிற மகனப்பா, அவருக்கு ஒரு ஆதரவாய் சப்போர்ட் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு இடம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், நீ துணையாயிருக்கிறேன். அவருக்கு ஜீவனுக்கும் ஊழியத்துக்கு எந்த கேடும் வராதபடி அற்புதமாய் பாதுகாத்து வெற்றி சிறக்க செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிற ராஜா, அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா வருகிற 14ஆம் தேதி அவிநாசி திருப்பூர் பகுதியில், திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில ஒரு குடும்ப கூடுகைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்பா அந்த பிரயாணத்துக்காகவும் அந்த கூடுகையின் நோக்கத்தை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பொங்கல் விடுமுறை காலங்களிலே ஐக்கியத்தின் குடும்பத்தின் பிள்ளைகள் விடுமுறை கழிப்பதற்கு சில இடங்களுக்கு பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிரயாணத்தின் எல்லாத்தையும் நம்முடைய கரத்தின் நிழல் கூடவே இருக்கட்டும். காத்துக் கொள்ளுங்க ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேச ரட்சகரை அறியட்டும், தேசத்தின் தலைவர்கள் உண்மையுத்தம் உள்ளவர்களாக இருக்கட்டும், இரக்கம் பாராட்டுங்க. அப்பா நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், போதகர்கள், ஊழியர்கள், மிஷினரிகள், ஸ்தாபனங்கள் அத்தனை பேருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எல்லா மிஷினரிகள், ஸ்தாபனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வட மாநிலங்களில் மிகுதியான குளிர் இருக்கிறது, அதன் மத்தியிலும் உங்களுடைய ஊழியத்தின் பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இன்னும் தூரமான இடங்களில் இருக்கிறவர்கள், பூனே பகுதியில பல பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தில் இணைப்பில் இருக்கிற செல்வராஜுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா அந்த மகனுக்கு பேலட்டிக் அந்த பலவீனத்திலிருந்து
கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. யாக நீ செய்ய போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். உடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அடியனை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். அடியன் வாயில் உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் வைத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தான். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடன் செல்லலாம். ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லேலூயா. மிக அழகாய் இங்கே பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய மாம்சம், ஆசை, இச்சைகள் அத்தனையும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்பொழுது நம்முடைய சரீரம், மாம்சம் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிவிட்டது. நம்ம மாம்சத்துல ஒரு ஆவி இருக்கிறது. அது இருந்தால்தான் ஜீவனோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த மாம்சத்தின் ஆவி உலகத்துக்கு ஏற்றால் சிந்திக்கும், அறிவுபூர்வமான காரியங்களை சொல்லும், எல்லாம் செய்யும். ஆனால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய், அவருக்குள்ளாய் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் ஆவிக்குரியவர்களாய், ஒரு ஆவி இருக்கிறது. அது மாம்சத்துக்குரியவர்களை மாத்திரம்தான் சிந்திக்கும். அதான் நல்லதற்கும் கெட்டதற்கும் எப்படி வேணுமானலாம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை எப்பொழுதும் மேன்மை உள்ளதாய் இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோம். அதுபோல நம்முடைய சிந்தை மீண்டும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக பிறகு படித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தின் ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் உள்ள வித்தியாசங்கள், ஏன் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தின் ஆவினால் நடத்தப்பட்டால் நமக்கு என்ன வரும் என்பதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா இந்த முதலாம் வசனத்துல நம் மாம்சத்தின் ஆவின்படி நடந்தால் நமக்கு ஆக்கினை உண்டு, நியாயத்தீர்ப்பு நாள்ல தண்டனை உண்டு. அப்ப வரும் கோவாக்கினைக்கு தப்புவித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ரட்சிப்பை மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த மாம்சத்தின் ஆவி அறிவு சார்ந்ததா இருக்கும். இந்த சாத்தான் என்ன செய்கிறான், ஏன்னா உண்மை என்று சொல்லி ஆதியாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் என்ன செய்கிறான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய மாம்சத்தின் ஆவியை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான். பிடித்துக்கொண்டு அவர்களை நடத்துகிறான். அப்போ மாம்சத்தின் ஆவின்படி நடக்கிறவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள், அறிவாளிகளாக இருப்பார்கள், பெரிய பெரிய காரியத்தை சாதிப்பார்கள், தலைவர்களாக இருப்பார்கள். கடைசியில எங்க போவாங்க, அழிவுக்கு போய்விடுவார்கள். ஆனால் நாமோ மாம்சத்தில் தான் பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் என்று தாவீது சொன்னது போல பாவத்தில் பிறந்திருந்தாலும் இன்னைக்கு மாம்சத்தின் சிந்தைப்படி நான் நடப்பதில்லை. மாம்சத்தின் சிந்தையை மேற்கொள்ளும்படியாய் ஆவின் சிந்தையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆவின் சிந்தை மேற்கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆக்கினைக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஒரு சங்கீதத்துல சொல்லுவான். அவன் தீர்க்கதரிசனமா இதை பாடி இருக்கிறான். சங்கீதம் 143 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 143 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி ஆவி
என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது மாம்சத்தின்படி நடந்து இச்சைக்கு உட்பட்டு செய்த காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் அதுக்கப்புறம் அவன் சொல்றான், சங்கீதம் 51 பாவாரிக்கையெல்லாம் செய்து இரக்கத்தை பெற்ற பிறகு இப்படி ஆவியினால் என்னை நிரப்பும், நித்தவென புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், நீர் என்னை போதித்து நடத்தும். இனி நான் மாம்சத்தின் வழி நடக்கக்கூடாதுப்பா, நான் பட்ட பாடு போதும், இனிமேல் நீங்கள் உம்முடைய ஆவியால் என்னை நடத்தும். நல்ல ஆவியினால் அவன் பரிசுத்த ஆவிக்கு பெயர் கொடுக்கிறான். நல்ல ஆவியினால் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறான். அந்த நல்ல ஆவியானவர் தான் தேவ ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்? எடுத்துக்கொள்ளுங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை அறியலாம் என்றால் நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்துல அது மாம்சத்துல இருக்கு. அதனால்தான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நம்ம அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் நம்மோடு கூட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. அப்ப நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களானால் நீங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவீர்கள். கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத நேரம் இருக்காது. எப்பொழுதுமே கிறிஸ்துவின் நாமத்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் கொண்டவர்களாய் இருப்பீர்கள். இதுதான் தேவனுடைய ஆவிக்கும் சாத்தானுடைய ஆவிக்கும் வித்தியாசம். சாத்தானுடைய ஆவி மண்ணுக்குரியதும் உலகத்துக்குரியதும் கடமைகள், உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் இவைகளில் சிந்தனையை அடைத்து விடுவான். சில நேரங்களில் பாவம், குடி, கும்மாளம், கூத்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தி விடுவார். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சீராய் தேவனுடைய சிந்தனையில், கிறிஸ்துவின் சிந்தையில் நம்மை நடத்துவார். அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் மாம்சத்தில் ஆவி பெற்று இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியாய் மாற வேண்டும். நாம் முந்தின ஆதாமாய் இருந்தோம், பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து இன்னைக்கு தேவ சாயலை பெற்றிருப்பது போல அதை அவர் விரும்பின அந்த தேவ ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றுக்கும் அறிக்கை செய்வார். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தானாகவே உள்ள இருந்து வரும். உள்ளத்து நிறைவுகள் இருக்கும்போது அதை உதடு வெளிப்படுத்தும். சரி, இப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் யார்? எப்படி? ரோமர்கள் நிறுவம் அதை 8ஆம் அதிகாரத்துல 14, 15 நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ காண முடியாத தேவனுக்கு நீ பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னொன்று, தேவனுடைய ஆவி அவருடைய ரத்தத்துல இருக்கு, ஜீவன்ல இருக்கு. அப்போ அந்த ரத்தமும் ஆவியும் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறது? தேவனுடைய புத்திரராய் மாற்றுகிறது. இப்ப மாம்சத்தின்படி நீங்கள் தாய் தகப்பனுடைய ரத்தத்தில் வந்தவர்கள், அந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். ஆனா சிலுவை நோக்கி பார்த்து கிருபையினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இப்ப எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம்? தேவனுடைய புத்திரர். பாவத்திலிருந்து சகைவை பார்த்து
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. பிசாசின் பிடியில் இருந்த 18 வருஷம் கூனியா இருந்த சகோதரியை பார்த்து இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி. ஏன் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார்? புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குகிறது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப இன்னைக்கு நாமும் விசுவாசத்தில் தேவனுடைய ஆவியை பெற்று இன்னைக்கு தேவனுடைய புத்திரராய் மாற முடியும். சரி, அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப புத்திரருக்கு என்ன ஆசீர்வாதம்? 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதனால நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அழகா நம் தேவனுடைய சுதந்திரர். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நமக்கு பங்கு உடையவர்களாம். அப்பா சொத்து யாருக்கு உண்டு? பிள்ளைக்கு தானே வரும். அப்ப நம்ம பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்களுக்கு ஆண்டவரை அப்பா பிதாவை அழைக்கிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். இன்னொன்று யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் 16:13 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யறாரா? சுயமாய் பேசாம தாம் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லுவாராம். எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை, இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத வேதத்தின் பல காரியங்களையும் சொல்லுவாரா. இனி நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார். இப்போ மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசை தான் ஆதியாகமத்தில் எழுதினார்னு சொல்றாங்க. அப்போ ஆதியாகமம் இவருக்கு என்னன்னே தெரியாது. இந்த 40 நாள் மலைக்கு கூட்டு போனார் பார்த்தீங்களா? கூட்டு போயிட்டு நண்பரோடு பேசினாராம். அப்பந்தான் நான் உலகத்தை எப்படி படைச்சேன், இந்த ஆதாம் ஏவலை ஏன் படைச்சேன், படைச்சவங்க என்னெல்லாம் சீர்கிட்டு போனாங்க, இந்த லோத்து, அது மாத்திரம் இல்ல, இந்த இவர் ஏனோக்க நான் எடுத்துக்கொண்டேன், அதுக்கு நோவாவுக்கு கண்ணுல கிருபை கிடைச்சது, அப்புறம் நான் படைச்ச எல்லாரையும் அடிச்சேன், நோவாவுடைய வம்சத்துலதான் ஒவ்வொருத்தரா வந்தாங்க, அதுலதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நான் தெரிந்து கொண்டேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இது எப்படி தெரியும்? அதுக்கு முன்னால எந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் எதுலையும் கல்வெட்டுலயும் எதுலயும் எழுதப்படலை. மோசேக்கு சொன்னதைத்தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல நடக்க போகிற காரியத்தை யோவான் ஸ்நானனுக்கு சொன்னாரா இல்லையா? இன்னும் நடக்கல, ஆனா அதான் நடக்க போகிறது. அப்ப நடக்க போகிற காரியங்களை யோவான் ஸ்நானகனுக்கும் நடந்து முடிந்த காரியங்களை மோசேக்கும் கர்த்தர் சொல்லப்படுவானா சொல்லியிருக்கிறார். அது உண்மை. உங்களுக்கும் அதை அவர் செய்வார், சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப சகல சத்தியத்தில் அவர் என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். இன்னொன்று வாசிங்க. தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு சிலாக்கியம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-15 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-15 வசனங்கள். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருந்தா தான் உனக்குள்ளது நீ அறிய முடியும். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் இப்போ உனக்குள்ள ஆவி இருக்கு. உன் பழைய வாழ்க்கை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நாளைக்கு என்ன செய்யணும் திட்டமிடுறது தெரியும். அது மனுஷனுடைய ஆவி. அதே போல தேவனுடைய ஆவி உனக்குள் வருமானால் நீ தேவனுடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்வாய். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு
தேவனிலிருந்து புறப்படுகிற தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆவியையே பெற்றோம். அவைகளை அவைகளை ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மனுஷனோ ஜென்மசுவாமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதா அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் மனுஷருக்குரிய காரியங்களும் சரி தேவனுக்குரிய காரியங்களும் சரி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கும். நீ எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிவாய். ஒரு மனுஷருக்குள்ள என்ன இருக்கு எல்லாத்தையும் ஆராய்வாய். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். நீ எல்லாவற்றையும் நிதானித்து அறிவாய். ஆனா உன்னை யாராலும் நிதானிக்க முடியாது. இதுதான் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களுக்கான. அப்ப நாம தேவனுடைய ஆவியில் நடத்தப்படும். பொதுவாக நமக்கு யாரோ ஒருத்தர் நடத்துறலன்னா வாழ்க்கை சீனில் இப்போ கிளாஸ்ல டீச்சர் இருப்பாரு. டீச்சர் இல்லாத இடத்துல மானிட்டர்னு ஒருத்தனை போட்டிருப்பாங்க. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துவதற்கு ஒருவர் தேவையாக இருக்கிறது. அப்போ ஆனா எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் கூட இருப்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப அவர் தான் நம்மை நடத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவ வச்சனமே, இன்னைக்கு மாம்சத்தின் ஆவி வேறு விதமா நடத்திவிடும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் அவர் நம்மை நேர்மையான வழியில நடத்துவார். அப்ப அந்த நேர்மையான வழியில நடத்த ஒருவர் தேவை. எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து தெளிவாய் காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் தேவை. இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியன் நம்ம நடத்தும் போது எந்த தீங்கும் நேரிடாதபடி அவர் காத்துக் கொள்வார். என்னால் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை தொனிக்க செய்வார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பற் பயணத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. வாழ்க்கை படகு அல்லது வாழ்க்கை கப்பற் பயணம், அலைக்கடலிலே கடந்து போகிற ஒரு கப்பல் பிரயாணத்துக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடப்படுகிறது. ஒரு கப்பலை ஒரு மாலுமி நடத்துகிறார். அவர் காற்றின் திசையை அறிந்து கடலின் ஆழத்தை தெரிந்து கொண்டு பனிப்பாறைகள் இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து அந்த கப்பலை சேதப்படுத்தாதபடி மிக நேர்த்தியாய் நடத்துகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எங்கே பள்ளங்கள், எங்கே மேடுகள், எங்கே சத்துருக்கள், எங்கே கட்சிக்கிற சிங்கங்கள் இருக்கிறது, பதிவிட இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இப்ப நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கை படகை சீராக நடத்துவார். இப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கப்பலுக்கு மாலுமியாக இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் இருந்து நடத்தும் போது அலைகடல் கொந்தளிக்கும், கடல் காற்று வீசும், புயல் வரும், சூறாவளி வரும், திமிங்கலம் துள்ளும், கப்பல் எல்லாம் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். இதற்கு ஒரு உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் பவுலுடைய பிரயாணங்களை குறித்து நான் சொல்ல வேண்டும். பவுல் தன் வாழ்க்கையில ஒரு 4 பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறார். எல்லாமே கப்பல் பிரயாணம். ஆசிய நாடுகளுக்கு சென்றார், அது தரை வழியாக சென்றார். மத்திய திரைக்கடல் நாடுகளுக்கு சென்றார், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார். இந்த கீழே மத்திய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அநேக கப்பல் பிரயாணங்களை பவுல் மேற்கொண்டிருக்கிறார். பிரயாணம் கொண்டு கடந்து போய் அங்கேயெல்லாம் சுவிசேஷத்தை பரப்பினார், ஊழியர்களை உற்சாகப்படுத்தினார், சபைகளை நாட்டினார், தொடர் ஊழியத்தை அவர் செய்தார் என்பதை அறிவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பவுலுக்கு ஒரு 4 பிரயாணங்கள் இருந்தது. அது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒரு பிரயாணத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாம ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின்படி நடந்தோம், அதில் தோல்விகளை சந்தித்தோம், கப்பல் சிதைந்து விட்டது. அதற்கு பிறகு கிருபையினாலே மீட்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய விசுவாச கப்பல் அற்புதமாய் ஜீவத்தண்ணியில மிதக்கிறது.
அது மாலுமியாக பரிசுத்தாவை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பவுல் கடந்து போன பிரயாணம் தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஒப்பீடாக நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10 11 வசனங்கள். மனுஷரே, ம், இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் ம், கப்பலுக்கும் மாத்திரமல்ல, ம், நம்முடைய ஜீவனுக்கும் ம், வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி ம், அவர்களை எச்சரித்தான். ம், சுற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் ம். மாலுமியையும் கப்பல் எஜமானையும் ஆ, அதிகமாய் நம்பினான். இப்போ பவுல் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார். இவன் ரோம சக்கரவர்த்திக்கு அபயமிட்டபடியினால் அவரை இத்தாலி தேசத்துக்கு கொண்டு போகிறார். காவலில் வைத்து அவரை இத்தாலிக்கு செல்லும் கப்பல்ல ஏற்றி இத்தாலிக்கு கொண்டு போகிறார்கள். இது மத்திய தரைக்கடல் வழியாக இவர்கள் பிரயாணப்பட வேண்டும். இப்ப பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவார். ஒரு காலத்துல மாம்சத்தில் நடத்தப்பட்டார். சவுலா இருக்கும்போது மாம்சத்தில் நடத்தப்பட்டவர், கொலைகாரன், வெறி கொண்டவன், எல்லாம் இருந்தது மாம்சம். ஆனா இப்போ பவுலாக மாறிவிட்டார். பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு பவுலாக மாறிவிட்டான். இப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனை யாராலும் பிரிக்க முடியாது. இவன் கிறிஸ்துவின் அச்சடங்களை தரித்தவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். இப்போ இவன் சிறை கைதியாக அங்க அகிரிப்பா ராஜா இத்தாலி தேசத்துல கொண்டு போய் ரோம சக்கரவர்த்திக்கு முன்னால் இவன் நிறுத்தப்பட வேண்டும். அவனை கவனமாக சங்கிலிட்டு கப்பலிலே அழைத்து செல்லுகிறார்கள். அவர்களோட அநேகர் பிரயாணப்படுகிறார்கள். இன்னும் அது அது வந்து சரக்கு கப்பல். அநேக பொருட்களை, விலை பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவன் போகும்போது அவன் பவுல் சொல்லுகிறான், இந்த இடத்துல நமக்கு காற்று நம்முடைய ஜீவனுக்கும் என்ன சொல்லுகிறான், மனுஷன் இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தானாம். அவங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பின் சத்தத்தை தொடங்கி எப்பொழுதுமே நம்ம எச்சரிப்பார். இந்த எச்சரிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது, இவன் சொல்லி நான் கேட்பேன். இல்லை, எச்சரிப்பை நாம் கவனமாய் கேட்கிறோம். எச்சரிப்பு தான் நமக்கு அநேக நேரங்களிலே பொல்லாப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இப்ப வாழ்க்கையில நமக்கு வார்னிங், எச்சரிப்பு அது நல்லது. அந்த எச்சரிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போனால் பெரிய இது வரும். இவன் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், நம் சரக்குக்கும் கப்பலுக்கும் நம்ம ஜீவனுக்கும் ஒரு சேதம் வரும், அதனால எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் வரும் பொழுது எச்சரிப்பா. உன் தொழிலுக்கு ஆபத்து வரும், உன் கப்பல் உன் வீட்டுக்கு பொல்லாப்பு வரும், அதே நேரத்துல உன் ஜீவனுக்கு வியாதியோ அல்லது பொல்லாத காரியங்களோ வந்து உன் ஜீவனுக்கும் ஆபத்து வரும். அவன் எல்லாவற்றையும் அவரை எச்சரிப்பார். ஆவி ஆத்மா சரீரம் எதை குறித்தாயிலும் கர்த்தர் எச்சரிப்பார், எல்லாவற்றையும் எச்சரிப்பார். அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம சரியா கேட்கணும். அவங்க எப்பொழுதுமே ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்பா அப்படின்னு வார்த்தைகளையே கேட்டு கேட்டு பழகிட்டு எச்சரித்தால் ஏதோ கோபத்தின் வார்த்தை நினைக்கிறேன். இல்லை, எச்சரிப்பின் வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்ப இவர் பவுல் கப்பல் கேப்டனே எச்சரிக்கிறார். கேப்டனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் என்ன செய்யறான், அவன் கப்பலில் உள்ள மற்றவர்களை தான் நம்புகிறான். யாரை நம்புறானா, கப்பலில் உள்ள அவன் பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமான நம்புறான். மனுஷனை நம்புறான், மனுஷனுடைய ஆவியை நம்புகிறான். எனக்கு அருமையான தேவச்சன, இன்னைக்கு நீ உலக வாழ்க்கையில மாம்சத்தின் ஆவி நல்ல காரியம் சொல்லும், இல்லை என்று சொல்லவில்லை. உன் மாம்சத்தில் உள்ள நண்பர்கள் சொல்லுவார்கள், மாம்சத்தின் ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது உனக்கு சேதாரத்தை கொண்டு வந்துடுமே, உன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுமே, உன் கப்பலை மூழ்கடித்து விடுமே, உன் தொழிலை சிதைத்து விடுமே. இன்னைக்கு எத்தனை பேர் தொழில பாருங்க, தொழில
கவனம் செலுத்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காததுனால இன்னைக்கு தொழில் அழிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய சத்தத்தை சரியாய் கேட்காததுனால தங்கள் வாழ்க்கையை சிதைத்தவர்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்காதனால் தங்கள் சரீரத்தை கெடுத்து இன்னைக்கு அழிந்து போனவர்கள் எத்தனை பேர்? ஜீவனை இழந்து போனவர்கள் எத்தனை பேர்? அப்ப எனக்கு அருமையான தேவஜானமே, கத் பரிசுத்தாவே நமக்குள் வரும் பொழுது வழி இதுவேல் நடைமுறை எச்சரிக்கை சத்தம் நமக்கு உண்டாயிருக்கும். இவன் பவுல் சொன்னதை இந்த மாலுமி அங்கீகரிக்கல. ஆனா மாம்சத்தில் உள்ள மற்றவர்களுடைய வார்த்தையை அங்கீகரித்தான். பரிசுத்தாவே சொல்ல அவன் கேட்க மறுதளித்து விட்டான். நடந்தது என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப எனக்கு அருமையான தேவஜானமே, இதே போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை குறித்து எச்சரிப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அதுக்கு மேல உள்ளதை நீங்க படிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் எச்சரிப்பை பெற்றும் கீழ்ப்படியாமல் அவர்கள் நடந்த விதம், அதனால் அழிந்து போன காரியங்கள், இவைகளெல்லாம் எழுதப்பட்டு, அது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதா? கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்புக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, அந்த பக்கம் ஒரு பாலம் இடிந்திருக்கிறது, மழை வந்து பாலம் இடிந்திருக்கிறது என்றால் அதுக்கு முன்னால என்ன செய்வாங்க? 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வார்னிங் என்று சொல்லி சிவப்பு எழுத்துல எழுதி தடைகளை வைத்து இந்த பகுதிக்கு செல்லாதீர்கள். இன்னொரு இடத்துல மலைப்பகுதியில் என்ன சொல்லுவாங்க? இது யானைகள் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறது, அவை நீங்கள் பயணத்தை தொடரக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார்கள். எச்சரிப்பை மீறி போய் எத்தனை பேர் விழுந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு புண்கின் நுரையுமாய் ஆர்ப்பரித்து வருகிற அருவிகளிலே போய் செல்ஃபி எடுக்காதீர்கள் என்று சொல்லி காவல்துறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் போய் நின்று எடுப்பார்கள், பிறகு அப்படியே வலிக்கு விழுந்து போய் விடுவார்கள். கடல் பொங்கல் வருகிறது, இப்பொழுது பொங்கல் நாட்கள் அடுத்த வாரம் வருகிறது. கடற்கரையில காவலர்கள் குவிக்கப்பட்டிருப்பார்கள். கடல் அலை சீற்றமாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் தை மாதத்துல கடல் அலை சீற்றமாக இருக்கும். கடலுக்குள் இறங்காதீர்கள், ஆபத்து. இவர்கள் எல்லாம் விளையாட்டுத்தனமாய் காவல்காரர் அப்படி போலீஸ்கார் அங்கு சற்று கடந்து போன உடனே கண்ணை இவர்கள் மறைந்து போன உடனே இவர்கள் என்ன செய்வார்கள்? கடலில் குளிப்பார்கள். புறப்படம் திருவற்றில போய் கிடைக்கும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எச்சரிக்கப்பட்டோம். அப்ப காவல்துறை எச்சரிக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை எச்சரிக்கிறது, வனத்துறை எச்சரிக்கிறது. எச்சரிப்பை மீறி செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதே போல இன்னைக்கு வேதத்தில் உள்ள வார்த்தைகள், அநேக சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் அவன் செத்தான் இவன் செத்தான் அப்படிலாம் நிறைய இருக்கும். அது ஏன் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்தமான வேதத்துல கீழ்ப்படியாமல் செத்து போனவங்க சரித்திரத்தெல்லாம் எழுதணுமா? கேள்வி இருக்கு. இல்ல, அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதா. அதெல்லாம் வார்னிங், எச்சரிப்பு. அவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்வாரு? இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுப்பார். வழி இதுவே, இது நடவுங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை அவர் துணிக்க சொல்வார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல ஒரு அழகாய் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகீக ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும், இப்ப சட்டம் போட்டிருப்பாங்க போகாதன்னு சொல்லி, அங்க மாயமாலம் பண்ணி ஏமாத்தி நிச்சுகிறது, மறைந்து போவது, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்போ உலக ஞானம், உலக அறிவு இவைகள் அல்ல. கிறிஸ்து தான் நம்முடைய வழி நடத்த வேண்டும். அதான் வேத வசனங்கள் தான் இன்னைக்கு நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது. அப்போ வேத வசனமே எச்சரிக்கிறது. அன்றைக்கு யோவான் ஸ்நானம் எச்சரித்தான். விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோவா கிடைக்க தப்பித்துக் கொள்வதற்காக எடுக்கிறீர்களா என்று எச்சரித்தார். இயேசு கிறிஸ்து அநேகரை எச்சரித்தார். இனி நீ பாவம் செய்யாதே, உனக்கு சுகம் தந்துட்டேன், ஆனா இனி நீ பாவம் செய்யாதே. எச்சரிப்பு. இப்படி பல இடங்களில எச்சரிப்பின் சத்தத்தை துணிக்க செய்திருக்கிறார்.
இப்போ அப்ப அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா? கவனமா கேட்கிறோமா? நீங்க போதகர் கடிந்து பேசிவிட்டாலும் சபையை விட்டு சபை மாறி விடுவார்கள். நீங்க அதானே? யாரையும் கடிந்து கொண்டால் இவர் கோபமா பேசுறாரு, தெரிஞ்சு வச்சு பேசுறாரு, திட்டுறாரு. இல்ல, உன்னை நேசிக்கிறவர்கள் தான் உன்னை கடிந்து கொள்வார்கள். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு எச்சரிப்பை கொடுப்பார். நீ கேடு கெட்டு போயின்னு சொன்னால் பசபலான வார்த்தைகளை பேசி அனுப்பி விடுவார்கள். நவ நயமான வார்த்தைகளை பேசி உன் மனம் கொண்டாதபடி அனுப்பி விடுவார்கள். ஆனால் கடினமான வார்த்தைகள் வருகிறது என்றார். இயேசுக்கு சொல்ற உபதேசம் கடினமாய் இருந்தது. மாயக்காரரே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்றெல்லாம் சொல்லி பரிசேயரை குறித்து சதுசேயரை குறித்து எல்லாரும் எச்சரித்தார். எதற்காக எச்சரித்தார்? மனம் திரும்புங்கள், பரவராஜ்யம் சமயமா இருக்கிறது. அதற்காக தான் எச்சரித்தார். ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை கொலை செய்யத்தான் எத்தனைத்தார்கள். அவன் தேவன் உங்களை நேசிக்கிறார். அவ எச்சரிப்பின் சத்தத்துக்கு கவனமா செய்வேன். அப்படி ஒரு சத்தம் வந்து விட்டால் போதகர் மூலமாக, ஊழியர் மூலமாக, அது நீங்கள் வாசிக்கிற வேத வாசனத்தின் மூலமாக, அல்லது சொப்பனத்தில் தரிசனத்தில் கர்த்தருடைய எச்சரிப்பு தெளிவாக வந்துவிட்டால் உடனே அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் உங்க கப்பல் சேதாரமின்றி கடந்து போகும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்தாவின் நமக்குள் வரும்பொழுது ஆறுதல் நமக்கு உண்டாகும். அதையும் நான் இந்த சம்பவத்தில் சொல்லுகிறேன். அதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 22 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27, 22, 25. இப்ப கப்பல் சேதாரம் ஆயிடுச்சு. இவன் பேச்ச கேட்கல. கப்பல் உடஞ்சி நடுக்கடல்ல நிக்குது. தத்தளிக்கிறாங்க. மக்கள்லாம் அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல பவுல் திடமா இருக்கான். அவன் தான் நடக்க போறது தெரியுமே. இப்படியெல்லாம் நடக்கும் தெரியும். தெரிஞ்சு அவன் என்ன சொல்லுகிறான்? ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தைரியப்படுத்துகிறான். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எவ்வளவு தைரியம்! எனக்கு கர்த்தர் சொன்னதுனாலதான். தேவதூதனானவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லிட்டார். எப்பா, கப்பல் உடஞ்சு வச்சு கவலைப்படாத, நீ ஏற்கனவே அபயமிட்டு இருக்கிற, உன் வார்த்தையை நாங்க ஹானர் பண்ணுவேன். நீ ரோமபுரிக்கு போகணும். நீ மாத்திரமல்ல, உன்னோடு கூட பிரயாணப்படுகிறவர்களை நான் பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். அப்போ துன்பத்தின் மத்தியில அது வருகிற காரியங்கள் நமக்கு அறிவிப்பார். அதே நேரத்துல துயரிட்ட மக்களுக்கு நம்முடைய வாயில் வார்த்தைகளை கொடுத்து ஆறுதலும் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனும் நடுக்கடல்ல தான் இருக்கிறான். இவனும் கப்பல் உடைஞ்சு சேதாரம் அங்கதான் இருக்கிறான். ஆனாலும் இவன் எப்படி ஒரு ஸ்டெடியா இருக்கான் பாத்தீங்களா? அப்ப கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் எந்த விதமான பொல்லாப்பு தீவனம் வந்தாலும் சரி, ரொம்ப ஸ்டெடியா இருப்பாங்க. ஸ்டெடியா இருக்கிறது மாத்திரமல்ல, பலவீனமாகிய மற்றவர்களையும் அவர்கள் திடப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீயும் அழுது மற்றவருடைய மனதையும் கரைய வைத்தால் அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அது மாம்சத்தின் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், நீயும் ஸ்ட்ராங்கா இருப்ப, மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துவாய். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை திடப்படுத்துகிறாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. சாட்சி என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகள். இப்ப வேத வசனத்தை ஆராய்ந்தால் நம்ம ஜீவனுக்கு கேடு வராது. அப்ப மாம்சத்துல பிறந்த நாம ரொம்ப வருஷம் வாழ்வோமா? அதுவும் வாழ்வோம், நித்தியமாகவும் வாழ்வோம். அப்ப நம்மை திடப்படுத்துவது, ஆறுதல் படுத்துவது எது? கர்த்தருடைய வசனம்.
இந்த வசனத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், நீங்கள் சோர்ந்து போய் திடனற்று இருக்கிற சூழ்நிலையில இந்த வசனங்கள் உங்களை தேற்றும். சங்கீதம் 119:50 தாவீது இதை சாட்சியாக எழுதுகிறார். அதை வாசிக்கலாம். சங்கீதம் 119:50. என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நீர் என்னை நம்ப ரெண்டு சேர்த்து. அவர் என்ன செய்தார்? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும். உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே எனக்கு ஆறுதல். என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நித்திய ஜீவன். நான் செத்து போயிருப்பேன். அவ்வளவு பிரச்சனை. ஒண்ணு சூசைட் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா எதிரிகள் என்னை கொண்டு இருப்பார்கள், இல்லைன்னா வனாந்தரத்துல பசியிலே நான் மாண்டு போயிருப்பேன். ஆனா உங்களுடைய வார்த்தை, நம்ப பண்ணின வார்த்தைகள், அதுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதுவல்லவோ என்னை உயிர்ப்பித்தது. பந்தும் ரெட்டு ஜாமும் இல்ல, இருக்கிற வனாந்திரம். ஆனா அவனுடைய வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. ஒருவேளை இன்னைக்கு அவனை வாழ்க்கை கப்பல் உடைந்திருக்கலாம். என்ன செய்யணும் தெரியாம திகைத்து நிற்கலாம். தத்தளிக்கிற கடல், விழுங்க முடிய காத்திருக்கிற திமிங்கலங்கள், அலைகள், குளிர். ஆனாலும் அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கும் போது, இந்த நம்பப்படின வார்த்தைகள் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ரோமர் 15:4 இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் வேத வசனத்தினால், தேவ வசனத்தினால், பொறுமையினால் வேத வசனத்தில் நமக்கு என்ன கிடைக்குது? பொறுமை. நிதான. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசரப்படுகிறவன் நொறுங்கி போவான். அப்போ இந்த வசனம் என்ன செய்யுது? பொறுமையை தருகிறது. ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசிகள் ஆகும்படிக்கும் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் போதனையாக முன்னால சில தேவ மனிதருடைய பாடுகள், உபத்திரவங்கள், அதை எப்படி மேற்கொண்டார்கள் என்று ஏன் எழுதியிருக்கிறது? அதே போல சூழ்நிலை வரும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்கிறதா? ஆறுதலை கொடுக்கிறது, பொறுமையை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சன நம்ப பண்ணின வார்த்தைகள். அப்ப பவுலுக்குள்ள அந்த கதையுடைய வசனம் இருந்தது. அதனால்தான் அவன் இருக்கான். அந்த வசனத்தை யாரை வந்து கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர். மகனே, நீ அபயமிட்டு இன்னைக்கு நீங்கள் நான் யாருக்கு அபயமிட்டு இருக்கிறோம்? கர்த்தரிடத்துல அபயமிட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரன் மேல அபயமிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வாழ்க்கை படகுல எவ்வளவு பெரிய அலைகள் மோதி அடித்தாலும், படகையே கவிழ்த்தாலும், கர்த்தர் அதை நிமிரச் செய்து அந்த அலைகடலை தாண்ட கர்த்தர் உதவி செய்வார். அப்ப நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கணும்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் எச்சரிப்பார். அடுத்தது நம்மை சோர்ந்து போகாதபடி ஆற்றி தேற்றுவார். இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே அப்போஸ்தலர் 27 பவுல், ஏன்னா அதுல இருந்து நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 26 முதலாவது வாசிக்கலாம். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றால், இப்போ 28 வாசிக்கலாம். உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றுப்புறம் போன பிறகு மறுபடியும் விழுது விட்டு இல்ல 28:1 அப்போஸ்தலர் 28:1 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் இப்ப இது எங்க 27 சொல்லுகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். எப்பா, அவன் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா கடல், தீவு எங்க இருக்குன்னு தெரியாது, மேப் கிடையாது, ஜிபிஎஸ் எது கிடையாது. ஏற்கனவே அதுல பிரயாணப்பட்டு பழகின இடம் கிடையாது. கடல்ல போய் வழியை பார்க்க முடியுமா? எந்த திசைன்னு தெரியுமா? ஆனா அவன் சொல்லுகிறான், ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு தீவில் விழுவாய். இதை ஜனங்கள் சொல்லுகிறான், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். பவுல் ஒரு தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல சொல்லுகிறான், நாம் ஒரு தீவில் விழுவோம். கடைசியில் நடந்த சம்பவம் எல்லாம் அந்த 27 பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப 28 முதல் பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கடலிலிருந்து தப்பி வெளியே வந்து நிலத்துக்கு வர்றாங்க. பார்த்தா அது ஒரு தீவு, அது ஒரு ஊர் கிடையாது, தீவு, மெலித்தா தீவு. அப்ப கர்த்தர் தீர்க்க தரிசனம் அதன் மூலமாக நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு செயல்பாடு தீர்க்க தரிசனம். முதல் செயல்பாடு எச்சரிப்பார், ஆற்றுவார்,
இப்போ தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை கொடுப்பார். கொஞ்சம் அழகாய் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை கொடுத்தார். இப்போ எனக்கு அருமை தேவச்சனமே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்குமா? நடுக்கடல்ல தான் தத்தளிப்பேனா, ஒரு மெலித்தா தீவுல போய் சேர்வேனா என்றெல்லாம் கேள்விக்குறியோடு இருக்கலாம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மோடு பிரயாணப்படுகிற கர்த்தர். அவர் உன்னை மூழ்கி போக விடவே மாட்டார். அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். படகுல ஏறின சீசர்களை பார்த்துன்னு சொன்ன, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவரை நம்பி நாம் படகில் ஏறி இருக்கிறோம். நிச்சயமாக நம்மை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். நம் மேல் அக்கறை உள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால தான் நம்ம தேற்றவனை பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப தீர்க்க தரிசனம் போர்வையிலே அனைவரை பயமுறுத்துகிறார்கள், குழப்புகிறார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஹ், இலக்கணம் 2 கொரிந்தியர் 12. தீர்க்க தரிசனத்தை குறித்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ பக்தி விருத்தியும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் ஆஹ் பேசுகிறான். இதுதான் இன்னைக்கு குழப்பி அடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய தீர்க்க இந்த பேர்ல சுயமாய் எடுத்து காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். யுத்தத்தின் செய்திகளையும் எல்லாத்தையும் நமக்கு கேள்விப்படும். அது வேதத்தில் எழுதியிருக்கு, எழுதப்பட்டதுதான். அதெல்லாம் சொல்லி குழப்பிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. நமக்கு அது ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம். நம்ம கப்பல் உடஞ்சி நடுக்கடல கிடக்கிறோம். அதுல போய் உனக்கு திமிங்கலம் வரும், உனக்கு பாம்பு வரும், அது வரும், இது வரும் சொன்னா என்னத்துக்கு ஆகுறது? அப்போ தீர்க்க தரிசனம் என்பது உனக்கு பக்தி விருத்தி விசுவாசத்தை உண்டாக்கணும். அடுத்தது அது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள அறிவை தரணும். இன்னொன்று, அந்த வசனம் உன்னை ஆறுதல் படுத்த வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்க, நீதிமொழிகள் 29:18 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18 இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 29. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்க. அப்ப தீர்க்க தரிசனம் வேதத்தின் அடிப்படையில இருக்கணும், வேத வசனத்தின் அடிப்படையில. வேத வசனத்தின் அடிப்படையில இல்லாதது குறி சொல்லுகிற ஆவி, அது மாம்சம், பிசாசின் ஆவி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப சபையில இருக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் உண்மை. ஆனா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தீர்க்கதரிசி எப்படி இருப்பார், அந்த தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி யார் என்பதற்கான இலக்கணத்தையும் இன்னைக்கு பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனம். அப்ப பவுல் அந்த கடற்பிரயாணத்தை தன் வாழ்க்கை பிரயாணத்துக்காக இன்னைக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம். அந்த கடல் பிரயாணத்துல எவ்வளவு பொல்லாப்பு இருந்ததோ அதே பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் இருக்கிறது. ஆனா நம்மை ஆற்றி தேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமை தரித்த போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் தெரிந்த வசனம். அவள் மேல் வீட்டரிலே தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினிமயமாய் நாவுமயமாய் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் நிரப்பினார், ஆதிய பசு நிரப்பினார். அவர்கள் வேறு மனிதர்களாக இருந்தார். அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்ப தைரியமாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தார்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், நீங்கள் எருசலேமை தேவனுடைய சமூகத்தை விட்டு போகாமல், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப இது பிதாவுடைய வாக்குத்தத்தம். அவன் வாக்குத்தத்தம் செய்தது உண்மை உள்ளவன். அதை எப்படி நிறைவேற்றாமல் போவார்? நீ எருசலேம்ல தரித்திரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
இது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலேயே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை என் ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். என்ன அருமையா சொல்லிருக்கு தீர்க்கதரிசனம். இது பிதாவின் சித்தம். ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று ஆமோஸ் 2:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, அப்ப இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதைத்தான் நிறைவேற்ற வந்தார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 16:7-8 வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் உங்களிடத்தில் வரார். தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. என்ன அழகா இயேசு சொல்லு. அப்போ பரிசுத்தாய் நம்மில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். உணர்வுடைய செய்வார். நம்ம வழி விலகாதபடி காத்துக்கொள்வார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 13-14 இந்த வசனங்களை வாசிக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13-14. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்காதிருக்கிறேன். அப்ப நான் பரமபிதா, நான் நல்ல தகப்பன். அப்ப நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவையாக பரிசுத்தாவை கொடுப்பேனா கொடுக்க மாட்டானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அவர் வாஞ்சிக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்ம கொடுக்க துடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது நாம் பரிசுத்தம் பெற்ற பிறகுதான் கிடைப்பதில்லை. நம்முடைய பரிசுத்தம் ஆக்குவதற்காகவே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காகவே அவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அவன் பரிசுத்தாவின் பிதா விரும்பினது குமாரன் அதை நிறைவேற்ற முடியாத அனுப்பப்பட்டார். இப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப பரிசுத்தர் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தாவின் காலத்தில் இருக்கிறீர்கள். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த பரிசுத்தாவியை ஒழிய வேண்டும் என்று வாஞ்சித்தாராம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து வாஞ்சிய சொல்கிறார் பாருங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. தன் மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறார். அவர் உயிரோடு இருக்கும் போதே பரிசுத்தாவி ஊற்றிடணும்னு நினைக்கிறார். ஆனா தேவனுடைய சித்தம் இவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பரிசுத்தாவின் அனுப்பப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அதனால்தான் தேவனுடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்துல இப்படி ஒரு வாஞ்சை, தன் ஜீவனுள்ள நாட்களிலேயே, தான் மாம்சத்தில் வந்த நாட்களிலே இந்த தேவ ஆவியை ஊற்றிவிட வேண்டும் என்று துடித்திருக்கிறார். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேற்றவளனாய் பரிசுத்தம் உங்களுக்கு எனக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறார். இப்ப எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். நீங்கள் புத்திரர் ஆனால் அவருக்கு சுதந்திரருமாமே. அப்ப அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாகிறீர்களே. அப்ப இந்த லிங்க் எப்படி கிடைக்குது? பரிசுத்தாவின் மூலமாய். நான் ரத்தத்தால் கழுவப்பட்டே நல்லது, ஆனால் அவருடைய ஆவினால் நிரப்பப்பட வேண்டும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணார். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவீர்கள் சேர்த்தன சொன்னாங்க. எனக்கு அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அவர் ரட்சிக்கப்படுங்கள், பரிசுத்த அபிஷேகத்தை பெறுங்கள், எருசலேமிலே காத்திருங்கள், கர்த்தர் தன் வார்த்தையை உங்களில் நிறைவேற்றுவார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்போ ஆவியின்படி நடக்கிறவர்கள் தான் ஆக்கினைக்கு தப்புவார்கள். அப்ப தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, அல்ல தப்புவிக்கப்படுவார்கள்.
நீ எந்த ஆவினால் நடத்தப்படுகிறாய்? மனுஷனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறாயா? பிசாசின் ஆவிக்கு இடம் கொடுத்து பிசாசின் ஆவினால் நீ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாயா? இல்ல பரிசுத்த ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாயா? இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். உன்னுடைய ஆவியை கருத்துல ஒப்பு கொடும். எப்படி இயேசு கிறிஸ்து தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு உன் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. அவர் தன்னுடைய ஆவியை உன்னிலே ஊற்றி தன்னுடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கை பயணத்தை நேர்த்தியான இடத்தை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய வருஷத்துக்கு பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் எங்கள் பலத்தால் நடந்து கடந்து விட முடியாது, உம்மால் தான் முடியும். கப்பலில் ஏறிவிட்டோம். அப்பா, நீங்க எங்களை நடத்துங்க. அன்னைக்கு நோவா பேழைக்குள் பிரவேசித்தான், கதவை மூடினீர், நீர் தான் அவனை நடத்தினீர். அதே போல அப்பா, இன்றைக்கு உம்முடைய படகிலே நாங்கள் ஏறிவிட்டோம். இந்த வாழ்க்கை படகு உமக்கு சொந்தமானது. இந்த வாழ்க்கை நீர் கொடுத்தது. நீங்களே எங்களை நடத்துங்க. இந்த 25ஆம் வருஷம் எப்படி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. கடலின் ஆழமும் தெரியாது, கடலின் தூரமும் எங்களுக்கு தெரியாது. ஆனா கடல்ல கப்பல்ல நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. நீர் எங்களை நேர்வழியாய் நடத்தி அக்கறையில் கொண்டு போய் நீ சேர்க்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் எருசலேமிலே தரித்திருக்கிறோம். வல்ல ஆவினால் எங்களை நிறைத்து, அப்பா நீர் எங்களை சரியான நேரத்தில் எச்சரித்து, ஆற்ற வேண்டிய நேரத்தில் ஆற்றி தேற்றி, அப்பா எங்களை நித்திய ஜீவக்கரையில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் எங்களை நாங்கள் உடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம்.